உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்றைய செய்தி அலசலில் உங்களோடு இணைவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். பல்வேறு செய்திகள் இன்றைய செய்தித்தாளில் வந்திருக்கின்றது. அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். குதிரை பேரம் மூலம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகிறது தமிழக வெற்றி கழகம். ஆளுநரிடம் அதிமுக புகார் மனு கொடுத்திருக்கின்றது. சிபிஐ அமலாக்கத்துறை விசாரணையும் செய்ய வேண்டும் என்று அதிமுக தரப்பிலிருந்து கவர்னரை சந்தித்து எம்பி தனபால் அவர்களும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் புகார் மனு கொடுத்திருக்கின்றாங்க. என்ன மாதிரியான நடவடிக்கை இனிமேல் இருக்க போகின்றது என்பது மத்திய அரசின் கையில் தான் இருக்கின்றது. மோடியோடைய சித்து விளையாட்டுல தான் இனிமே அரசியல் காய்கள் நகர்த்தப்படுவதாக பேசிக்கிறாங்க. அந்த செய்தியத்தை அதுல போட்டிருக்கிறாங்க. இவங்க புகார் கொடுத்திருக்கின்ற நிலையில முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஐயா விஜய் அவர்கள் நாளைக்கு திருச்சிக்கு வர்றாரு. என்ன அப்படின்னா, மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வருகின்றாரு. அந்த திருச்சி மாவட்டத்துல மட்டுமே 6 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கின்றது. திருச்சி கிழக்கு தொகுதியில் நின்று நடிகர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராக இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில அந்த தொகுதியிலிருந்து அவர் பதவி விலகணும். பதவி விலகி அந்த இடத்துல இன்னொரு தேர்தல் வேலையை தேர்தல் ஆணையம் பார்ப்பாங்க. ஆனா இந்த தேர்தல் செலவு யாரு கொடுக்கிறது? பணத்திலிருந்து தானே தேர்தல் ஆணையம் செலவு செஞ்சிருக்கின்றது. அப்போ உங்க சௌரியத்துக்கு நீங்க 2 தொகுதியில நிற்பீங்க, ஒரு தொகுதியை ராஜினாமா செய்வீங்க, கட்சிக்கு நீங்க விட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிறதுனா அப்பட்டமான இது குதிரை பேரம் இல்லையா? இதைத்தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எல்லா கட்சியுமே புகார் சொல்லி கொண்டிருக்கின்றது. நீங்கள் குதிரை வேகத்தில் ஆட்சி தருவேன்னு சொல்லிட்டு அப்பட்டமாக குதிரை பேரம் நடத்தி அதிமுகவிலிருந்து ஒரு 4 டிக்கெட்டை உருவி உங்க கட்சியில சேர்த்து இருக்கின்றீர்களே. தேர்தல் ஆணையம் தேர்தல் வைக்கணுமே. அப்ப இந்த செலவெல்லாம் யார் கொடுப்பது? மக்களுடைய வரிப்பணம் தண்டமா செலவு செய்தில்ல. அப்ப தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சராக இன்னைக்கு இருக்கின்ற நடிகர் விஜயும் அவருடைய கட்சியும் தான் இதுக்கு இந்த செலவுக்கெல்லாம் காசு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லல, மக்கள் பேசிக்கிறாங்க. சூழ்நிலையில தான் கர்நாடகத்துல புதிய முதல்வராக டி.கே. சிவகுமார் அவர்கள் வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்றாரு. இவர் வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கான மேகதாட்டு பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை உச்சத்துக்கு போகுது. முடிஞ்சதை பண்ணிப்பாருன்னு இருக்கின்றாரு. தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கின்றாரு. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தொழில்நுட்ப கோளாறு பல மையங்களில் தாமதமான கியூட் தேர்வு. முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நடத்துகின்ற கல்வி நிறுவனம் இருக்குது இல்லையா, கல்லூரிகள், அந்த கல்லூரிகளுக்கு நுழைவுத் தேர்வு தான் கியூட் தேர்வு. இது பல இடங்கள்ல சொதப்பலா இருக்குது. அதே போல நீட் தேர்வு சொதப்பலா இருக்குது. சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் ஸ்கிரீன்ல ஒளிபரப்புறாங்க, திரையில ஒளிபரப்புறாங்க. இதெல்லாம் பல்வேறு குளறுபடிகளாக இருக்கின்றது அப்படின்னு எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்லையில மத்திய அரசே குளறுபடியாத்தான் இருக்கின்றது. பாஜகவே ஒரு குளறுபடியான கட்சி தான். அப்ப எல்லா குளறுபடியையும் நீக்கணும்னா முதல்ல இவங்க எல்லாரையும் நாடு கடத்த வேண்டும் என்று மக்கள் பேசிக்கிறாங்க, சொல்றாங்க. அதைத்தான் ராகுல் காந்தின்னு சொல்றாரு. நம்ம ராகுல் காந்திக்கு சேர்த்து சொல்ல, நீங்கள தான் நாடு கடத்தப்பட வேண்டிய ஆட்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேற்கு வங்கத்தின் மருமகன் பானர்ஜி மீது தாக்குதல். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தா திரிணாமுல் காங்கிரஸை தாக்குவாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பாரதிய ஜனதாவை தாக்குவாங்க, இவங்க 2 பேரும் ஆட்சிக்கு வந்தா காங்கிரஸை தாக்குவாங்க. இவங்க 3 பேருமே ஆட்சியில இருந்தாங்கன்னாக்க மக்கள் தான் ஒவ்வொரு முறையும் தாக்கப்படுறாங்க. அதனால இவங்க மருமகன் அடிபட்டா என்ன, மாமியார் அடிபட்டா என்ன, மக்கள் பாவம் தான் திண்டாட்டமாக இருக்கின்றது என்று மக்கள் பேசிக்கொள்வதை பார்க்க முடிகின்றது. வைகாசி விசாக திருவிழா திருப்பரங்குன்றத்தில் பல்லாயிரம் பக்தர்கள் பால்குடம், கடும் வெயில், நெரிசலில் 150 பேர் பாதிப்பு. நயினார் நாகேந்திரன் கொந்தளிச்சிருக்கிறாரு. ஏயா ஏற்று திருப்பரங்குன்றத்துக்கு போறீங்க, திருச்செந்தூருக்கு போறீங்க, ஸ்ரீரங்கம் போய் ஆய்வு செய்யறீங்க, முறுக்கு நல்லா இருக்கா, அதிரசம் நல்லா இருக்கா, அந்த டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு பாக்குறீங்க. இப்படி கொடூர வெயில்ல வைகாசி விசாக திருவிழாவில் முருகனை பார்க்க வந்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு. கூட்ட நெரிசல்ல பேரு மயங்கி விழுந்திருக்காங்களே, என்னையா நீங்க நடவடிக்கை எடுத்து கிழிச்சிங்க? இதுதான் நீங்க பண்ண ஆய்வா அப்படின்னு நம்ம சொல்லல. பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் கொந்தளித்து இருக்கின்றார். அவரோடு சேர்ந்து நாமளும் கொந்தளிக்கின்றோம். தொகை பொதுமக்கள் புகார்கள் மீது உரிய விசாரணை யார் சொல்லியிருக்காருன்னா, நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் சொல்லியிருக்கிறாரு. எங்கே போய் சொல்லியிருக்கிறாருன்னா, மண்டி போட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டு வேளாங்கண்ணி கோயில்ல உட்காந்துக்கிட்டு இப்படி சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே நீங்கள் மண்டி போட்டு பிரேயர் பண்ண வேண்டியதில்லை, மக்கள் தான் மண்டி போட்டு பிரேயர் பண்ணி அப்பா உங்கள்ட்ட இருந்து எங்களை எப்படியாச்சும் இந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும் அப்படின்னு மக்கள் தான் மண்டியிடணும். அந்த நிலையில தான் உங்க ஆட்சி சென்று கொண்டு இருக்கின்றது. துயரமான சம்பவம் புதுக்கோட்டையில் நடந்திருக்கின்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நாட்டு வெடி தயாரிப்பு கூடத்தில் விபத்து, உரிமையாளர் கருப்பையா உயிரிழப்பு, பல பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இது தொடர்ச்சியா
பல்வேறு இடங்கள்ல சிவகாசி பகுதியில தான் நடக்கும் அடிக்கடி. இப்ப எல்லா பகுதியிலையுமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலம், கவனக்குறைவாக மருந்துகளை கையாளுகின்ற போது இப்படியெல்லாம் நடந்து விடுகின்றது. அவசர அவசரமாக வேதிப்பொருட்களை கலக்கின்ற பொழுது வெடி விபத்து நடந்து விடுகின்றது. மிகவும் கண்காணிக்கணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அந்த தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகையை கொடுக்கணும்னு அவங்க சார்பில் நம்ம கேட்டுக்கிறோம். அருகே செங்கல் சூளை மேற்பாளர் கொலை, இதை நேற்று கூட நம்ம பேசணும். தொடர்ச்சியா அதே மாதிரி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெட்டூருங்கிற கிராமத்துல வீடு புகுந்து பேரை வெட்டி சாச்சிருக்கிறாங்க. அந்த செய்தியையும் நேற்றுக்கு சிறகுல நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். இப்படியான சூழ்நிலையில வேட்பாளரை விலைக்கு வாங்கித்தான் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. யார் அப்படின்னா தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஐயா அருண்ராஜ் ஐஆர்எஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. என்னையா குதிரை பேரம் நீங்க சொல்றீங்க, நீயே எப்படி ஜெயிச்சேனா? எங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நின்ன வேட்பாளரை காசு கொடுத்து வாங்கிதாயா வெற்றி பெற்ற அப்படின்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டா இல்ல உண்மையான குற்றச்சாட்டா என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் மக்களுக்கு விளக்க வேண்டும். அந்த கடமை அவருக்கு இருக்கின்றது. அரசு மாணவிகள் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் நடவடிக்கை. யார் அப்படின்னா அமைச்சர் வன்னி அரசு சொல்லியிருக்கிறார். சமூக நீதித்துறையுடைய சமூக நலத்துறையோட அமைச்சராக பதவியேற்றிருக்கின்ற தோழர் வன்னி அரசு சொல்லியிருக்கிறாரு. ஐயா, நீங்க ஒரு 2 நாள் அரசு மாணவர்கள் மாணவர் விடுதியில தங்கி பாருங்க ஐயா, எவ்வளவு மோசமா இருக்கும்னு. உங்க முதலமைச்சரையும் அழைச்சிக்கிட்டு நீங்க தங்கி பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற உணவு முறை, அந்த பிள்ளைங்க படுற பாடு எல்லாமே அரசு விடுதிகளில் எவ்வளவு கேவலமா இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தயவு செய்து நீங்க ஒரு 2 தடவை இங்க தங்கி பாருங்க ஐயா அப்படின்னு மாணவ மாணவியர் கேட்கிறாங்க. போலீசார் தாக்கியதில் இளைஞர் தற்கொலை எங்கடான்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே ஒரு கூலி தொழிலாளி, அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. காவல்துறை கூப்பிட்டு ஒழுங்கா விசாரிக்கணுமா இல்லையா? இவங்க விசாரணைங்கிற பேர்ல அவரை அழைச்சிட்டு போய் அடிச்சு துன்புறுத்தி கேவலப்படுத்திருக்கிறாங்க. அவர் மன உளைச்சல்லே இருந்து தூக்கு மாட்டி செத்து போயிட்டாரு. இப்ப உறவினர்கள்லாம் சாலை மறியல் செய்து காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கிறாங்க. நம்மளும் அந்த நடவடிக்கை எடுக்கணும். இப்படி போற இடம் பூரா காவல்துறை கை வைக்கின்ற இடம் பூரா கொலைக்களமாக மாறி நிற்கின்றது. தமிழ்நாடே ரொம்ப மோசமா போய் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துரை வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழக வெற்றி கழகம் இன்னொரு திராவிட இயக்கம் தான். ஆமா, இன்னொரு திராவிட இயக்கம் தான். அதே லஞ்சம், அதே ஊழல், அதே குதிரை பேரம், அதே மக்கள் மீது அக்கறையற்ற ஆட்சியாகத்தான் இருக்கின்றது. நீங்க உண்மையை சொல்லியிருக்கிறீங்க, நம்ம அதை வரையறுக்கின்றோம். திமுக கூட்டணியில் நீடிக்கும் விவகாரம் ஜூன் 20 முடிவு. யாரு? காதர் மொய்தீன் ஐயா சொல்லியிருக்கிறாரு. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோட தலைவர் சொல்லியிருக்கிறாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் நீடிப்பதா இல்லையா பாருங்க. RV அர்லேக்கர் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் இருக்கிறாருன்னு பாருங்க. திருவள்ளுவர் சனாதனிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தேவையா அவருக்கு? இதே போல RN ரவின்னு ஏற்கனவே ஒரு RSS ரவி ஆளுநரா இருந்தாரு. அந்த ஆளுக்கு இதே போல வேலை. இப்ப இவர் ஆரம்பிச்சிருக்காரு. சனாதனம்னா என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி அந்த அடிப்படையில சனாதானத்திற்குள்ளோ வர்ணாசிரம தர்மத்திற்குள்ளோ எந்த கருத்தியலுக்குள்ளும் அடைக்கப்படாத ஒரு மாபெரும் விடுதலை சிந்தனையாளன் தான் ஐயா வள்ளுவர் பெருந்தகை. அவரை கொண்டு மீண்டும் காவி சாயம் பூசி இந்துத்துவத்தின் அடியாளாக மாற்றுவது, கருத்தியல் அடியாளாக மாற்றுவதற்கு தொடர்ச்சியா RSS இந்துத்துவ கும்பல் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கின்றது. இதற்கு கடுமையான எதிர்வினையை தமிழ்நாடு செய்யணும். அப்படின்னா தான் இவங்க எல்லாம் அடங்குவாங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கொள்கின்றார்கள். திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் தொடரும். அமைச்சர் KA செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சியில அப்படி என்னதாப்பா நல்ல திட்டங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு செங்கோட்டையன் தான் விளக்கணும். அவர் விளக்குவாருன்னு நான் நம்புறேன். ரேஷன் பொருட்கள் பதுக்கல் குறித்து புகார் அளித்தால் விரைந்து நடவடிக்கை அப்படின்னு உணவுத்துறை அமைச்சர் P வெங்கட்ரமணன் தெரிவிச்சிருக்கிறார். இவர் மேலேயே ஏற்கனவே ஏகப்பட்ட புகார் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில நம்ம புகார் அளிச்சு அவர் நடவடிக்கை எடுப்பேன்னு புதுசா ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. எல்லா ரேஷன் கடையிலையுமே பதுக்கல், ஒதுக்கல், கடத்தல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது தெரியாத மாதிரி நம்ம காதுல புதுசா காதுல பூவை சுத்துறாங்க. இந்த சூழ்நிலையில டெட் தேர்வு மதிப்பெண்களில் கூடுதல் தளர்வு வழங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை யார் வச்சிருக்கிறா அப்படின்னா தமிழ்நாடு பட்டதாரிகள் ஆசிரியர் சங்கம் வச்சிருக்கின்றது. அவங்க கோரிக்கை நியாயமானதான். அதை அரசாங்கம் பரிசீலனை செய்யணும். கட்டுமான நிறுவனர் மீதான குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து. ADGP அருணுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். என்ன சொல்லியிருக்கிறேன்னா உயர்நீதிமன்றம் இந்த ADGP அருண் ஏகப்பட்ட பேர் மேல குண்டர் சட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு.
இப்படி சட்டத்திற்கு எதிர்மாறாக அவர் செய்யறது தவறு அப்படின்னு தலையில ஓங்கி ஒரு மிகப்பெரிய குட்டு வைத்திருக்கின்றது. அதனால நம்மளும் அதை கவனத்துல இந்த செய்தியை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட பக்குவமா நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணங்களும். ஆபரேஷன் சிந்தூர் 2.0க்கு பாதுகாப்பு படைகள் தயார். யார் சொல்லியிருக்கிறாருன்னா ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி. இப்ப ஆபரேஷன் சிந்து 2.0க்கு என்ன தேவை ஏற்பட்டு இருக்கின்றது? நாடே பொருளாதாரத்துல தள்ளாடிக்கிட்டு இருக்கிறது. இந்த வாரத்துல மட்டும் 7 தடவைக்கு மேல பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துருச்சு. எங்க பார்த்தாலும் பண வீக்கம், பண தட்டுப்பாடு அப்படிங்கிறான். வேலை இல்லாத திண்டாட்டம், வறுமை, ஏழ்மை, லஞ்சம், லாவண்யம் அப்படின்னு எங்க பார்த்தாலும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் மக்களை பற்றி அக்கறைப்படாமல் ஆபரேஷன் சிந்தூர் 2.0க்கு முப்படைகளும் தயாராக இருக்கின்றது அப்படின்னு நீங்க ஏதோ ஒண்ணு கிளப்பி விட்டு நாட்டில் உள்ள சிக்கலை மறைக்க பார்க்கிறீங்கன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகை மாற்றம் தீவிர சவாலாக இருக்கின்றதுன்னு யார் சொல்றான்? உள்துறை அமைச்சர் ஜெண்டா அமித்ஷா அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அவர் எல்லாம் சொல்லுவார். மேற்கு வங்கம் பாஜகவில் இணைய விரும்பும் திரிணாமுல் எம்பி எம்எல்ஏக்கள் ஊழல் கரைபிடிந்தவர்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாருன்னா அந்த மாநிலத்தோட, அதாவது மேற்கு வங்க மாநிலத்தோட பாஜக தலைவர் சமீக் பட்டாச்சாரியா சொல்லியிருக்கிறார். என்ன கொடுமைன்னாங்க, காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏக்கள், அந்த கட்சியை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் பாஜகவுக்கு போறது ஒன்றும் பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் இல்லை. காங்கிரஸ்ல இருந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு போனாங்க, அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு போறாங்க. இதெல்லாம் இந்த கட்சி தாவிக்கிட்டு சந்தர்ப்பாவத அரசியல் பண்றதெல்லாம் நடைமுறையில உள்ளதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சிபிஎம் இந்திய பொது உடைமை கட்சி, பெரிய கட்சி, தத்துவத்தை வச்சிருக்கின்றது, மார்க்ஸ் லெனின் மாவோவெல்லாம் பேசுவாங்க. அந்த கட்சியை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் போய் பாஜகவில் சேர்ந்திருக்கிறானே, இவன் எப்படி மார்க்சிய லெனினியத்துக்கு உண்மையா இருந்திருப்பாங்க அதிகாரத்துல இருந்த பொழுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல நமக்கு வருது. இதெல்லாம் கேவலம்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. சூழல் சமநிலையை பேணியபடி வளரும் நாடுகளுக்கே எதிர்காலம். எப்படின்னா சூழலியல் கெட்டு போகாமல் இருக்கணும், சூழலியல் சமன்பாடாக இருக்கின்றவன், அதாவது நீர், நிலம், காற்று, பஞ்சபூதங்களும் சமமாக இருந்தால்தான் இந்த பிரபஞ்சம் எந்த பாதிப்பு இல்லாமல் இயங்கும். ஆனா இங்க அப்படியா இருக்குது? ஆனா இதை பத்தி யார் சொல்லியிருக்கிறாருன்னா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. நாம ஐயா குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, நீங்க சூழல் சமநிலையை பேணுவதற்கு இந்திய அரசு, இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களில் இருக்கின்ற அரசுகள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது? ஒரு தனி மனிதனுக்கு ஏறக்குறைய 500 மரங்கள் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இருக்கிற மரத்தை பூரா வெட்டிடுறீங்க, இருக்கிற வனத்தை பூரா வெட்டிடுறீங்க, இருக்கிற நீர்நிலைகளை பூரா காலி பண்ணிட்டீங்க, இருக்க வயக்காடை பூரா தொழில் வளர்ச்சி டெவலப்னு சொல்லி எல்லாத்தையும் சுடுகாடா மாத்திட்டு சூழல் சமநிலையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்னையா தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. இராணுவத்தை நவீனமயமாக்குகிறது இந்தியா. யாரா சொல்லியிருக்கிறாருன்னா அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் எங்க போய் சிங்கப்பூர்ல போய் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா இந்தியாவும் அமெரிக்காவும் ரகசியமா ராணுவ ஒப்பந்தம் போட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ராணுவ ஆயுதங்களை அமெரிக்காவிட இருந்து இந்தியா கொள்முதல் செய்ய போகுதுன்னு இதுக்கு அர்த்தம். அதைத்தான் அவர் மறைமுகமா சொல்றாரு. ஐநா அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுவோம் இந்தியா உறுதி சொல்லியிருக்கின்றது. அப்படின்னா என்ன? ஐநாவுடைய படை இருக்கு இல்லையா, எல்லா நாட்டுகளிலிருந்து முக்கியமான படை வீரர்களை ஒன்று திரட்டி அது எங்கெல்லாம் பதட்டமான சூழ்நிலை இருக்கின்றதோ அங்கெல்லாம் போர் புரிவதற்கு அனுப்புவாங்க. அதுல ஏறக்குறைய 1950 இருந்து இந்தியாவை சார்ந்த ராணுவ வீரர்கள் அங்க போய் பங்கேற்கிறாங்க. அப்படி தொடர்ச்சியா நாங்க பங்கேற்று பல நாட்டு மக்களை போய் கொல்லுவோம்டா அப்படின்னு தான் மறைமுகம் நமக்கு சொல்றாங்க. சீனா பாகிஸ்தான் அச்சுறுத்தல், கடற்படை திறன்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. யாரு? தலைமை தளபதி திரிபாதி சொல்லியிருக்காரு. அவர் இப்ப ரிட்டையர் ஆக போறாரு ஒரு 2-3 நாள்ல. அதுக்காக போகும்பொழுது அவர் ஒரு வெடிகுண்டை வீசிட்டு போறாரு. சீனா பாகிஸ்தானால இந்தியாவுக்கு அச்சுறுத்தல்பா, அதனால திறனை மேம்படுத்த வேணும் கடற்படைக்கு அப்படின்னு அவர். டொனால்ட் ட்ரம்ப் ஐயோ இவன் நல்லா உடம்பு முடியாம இருந்தாலே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பான், இது முழு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா என்ன செய்வான் அப்படின்னு பண்றதுக்கு அதுக்கே போட்டிருக்காங்க. ஈரானை மீண்டும் நாங்கள் தாக்க தயாராக இருக்கணும் அமெரிக்கா எச்சரிக்கை. இன்னைக்கு தாண்டா ஒழிய போறீங்கன்னு தெரியல. மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகும் ரஷ்யா. உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி எச்சரிக்கை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கின்றாரு. இப்படி பல்வேறு செய்திகள் இந்த செய்தித்தாளில் வந்திருக்கின்றது. சிறையிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.